நம்ம பார்க்குறது கோரை. கோரையில் 2 விதமான கோரை இருக்குய்யா. ஒன்று பெருங்கோரை, இப்போ நீங்கள் பார்க்குறது சிறுகோரை. இந்த சிறுகோரை மருத்துவத்துக்கு பயன்படுது. பெருங்கோரை நம்ம பாய் விரித்து போட்டு படுக்கிறோமே அதுக்கு பயன்படுது. நம்மால் முன்னாடி இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கா பார்த்தீங்களா. பெருங்கோரை பாயை பின்னி அதில் படுத்தா அதனுடைய குணம் நம்ம சரீரத்தை சுத்தப்படுத்தும். எவ்வளவு அறிவு பார்த்தீங்களா நம்மளுக்கு. ஆனால் இந்த சின்ன கோரை என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ இந்த ஐயா சொல்கிறாரு. நீங்கள் விவரமாக பாருங்கள். முடியாதவங்க இந்த மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிறது பணம் காசல்ல, ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை சேர்த்து வையுங்கள். அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இது என்னுடைய ஆழ்ந்த சிறந்த உயர்ந்த நம்பிக்கையா. அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இது என்னங்கய்யா, நாங்கள் ஆடு மாடுத்துன்னு தான் பார்த்துருக்கோம், நீங்கள் என்னமோ கோரையை மருந்துங்கிறீங்க, மாயங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இப்போது நாம் ஒரு கோரை கிழங்க இப்போது தோண்டி காட்டுறேன். இந்த கிழங்கு அடியில் இருக்கிற கிழங்கு விற்று போச்சு, பரவாயில்ல. இந்த கிழங்கு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கிடைக்கும். இது எதுக்கு சார் பயன்படுத்துறது? பச்சையாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அரைச்சி அஜீரண கோளாறுகளுக்கு, அதுவும் குழந்தைகளுக்கு, அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு தான் உடனே இந்த அஜீரண கோளாறு அப்படி இப்படி இதெல்லாம் ரொம்ப கூடுதலாக தெரியும். அதுக்கு நீங்கள் அரைச்சி பாலில் கலக்கி கொடுக்கலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம். இது வேறு என்னெல்லாம் செய்யும்? இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிரசவம் முடிஞ்ச பொம்பளைங்க குழந்தைக்கு பால் கிடைக்கல அப்படிம்பாங்க. இது உண்மையாக பொய்யான்னு உங்கள் மனைவிமார்கள்ட்ட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கிழங்கை எடுத்து சும்மா வேறு எதுலேயும் இது பண்ண வேண்டியதில்லை, தண்ணியிலே தொட்டு இழைச்சி அவங்க மார்பில் தடவி விட்டு பாருங்கள். தடவி விட்டு ஒரு 12 மணி நேரம் கழித்து நீங்களே பாருங்கள், உங்கள் மனைவியுடைய மார்பில் நீங்களே கறந்து பார்க்கலாம். இது அந்த ஐயாவுடைய கேரண்டியா. இது உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்ஸில் வாங்க. மேற்கொண்டு விஷயங்கள் உங்களுக்கு நிறைய சொல்ல காத்துட்ருக்கேன். ஆறுமுகா ஹெல்த் டிப்ஸ். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தடை வந்தாலும் அதையும் தாண்டி போவோம் அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் பார்த்தாலும் இது இலவசமாக என் மக்களுக்கு போய் சேரணும். அதுதான் ஆன்மீகமும் ஆயுர்வேதமும் எனது 2 கண்கள் அப்படின்னு அடித்து ஐயா சொல்ல காரணம். தொடர்ந்து என்னுடைய முகநூலை பார்க்குற நண்பர்கள், சகோதரர்கள், தெய்வத்தின் பிள்ளைகள், அத்தனையின் பிள்ளைகள்லாம் கூட சொல்லியிருப்பேன். அந்த வகையில் இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது இதுக்கு மாத்திரமா இல்லை, இன்னும் பல விஷயங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்க மாட்டேங்கிறீங்கிறதுனால அதிகமாக பேசினாலும் கேட்க மாட்டீங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அடுத்து உங்களுடைய சந்தேகங்கள் என்னென்னு கேளுங்க. நன்றி. மீண்டும்